வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2 மணிங்கும் போது எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடக்கலை, பக்கத்தில் இருக்க காலேஜ் ஆடிட்டோரியத்தில் தான் வந்து நடக்குது. அதனால் வந்து நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். நிறையா பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருக்க எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்களும் அட்டன் பண்ணுங்கள். நானும் அது மாதிரி அட்டன் பண்ணியிருந்தேன். நிறைய விஷயம் பேசினோம். மிஸ்ஸுங்களும் பேசினாங்க. நாங்கள் பேரண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 hour மேலே கொடுத்துருந்தாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு சாயந்தரம் போயிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் பாப்பாங்களை கூட்டிகிட்டு. அதுவும் அப்படியே வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜெயராணி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். எனக்கு வந்து நான் வந்து படித்தது இந்த ஸ்கூலில் தான். நான் இந்த ஸ்கூலோட ஆண்டு விழாவும் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டீயும் அதுக்கப்புறம் பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் அப்படியே வச்சுருந்தேன். ஒரு வழியாக வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வசீதாவையும் சண்முகப்பிரியாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு வந்து டிஃபன் செய்கிறதுக்கு தான் டைம் இல்லை. அதனால் உருளைக்கிழங்கை வேக வச்சு பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரசமும் வச்சுட்டேன். சாப்பாடு வந்து குக்கரில் வச்சிடலான்ட்டு இருக்கேன். இந்த ரெசிபியில் தனித்தனியாக நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சரி எங்கே போகலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா வசி வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா, சந்தைக்கு வந்து போகலாமா அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே வந்து நெத்திமேடு மணிநூறுக்குள்ளே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி 8 மணி 8:30 வரைக்குமே கூட அந்த சந்தை வந்து இருக்கும். அங்கே வந்து காய் எல்லா ஐட்டமுமே அங்கே விற்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு வசி வந்து கூட்டிகிட்டு போங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போகிறாங்க, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எப்படிமா இருக்கும் அந்த சந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. அதனாலேயே இந்த வாரம் அவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து சமையலை சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே வந்து செடி வந்து வச்சுருக்கோம். மல்லிகைப்பூ செடியும் கத்தாழையும் வந்துட்டு வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே மொட்டை மாடியை வந்து அப்படியே கூட்டி விட்டுட்டு துணி வந்து காய போட்டிருந்தேன் துவைச்சி. அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து கூட துணியை மடித்து வச்சுக்கலாம். நம்ம சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அப்படி லேட் ஆகும்போது மழைக்கீது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா அங்கே நடந்து தான் போகணும். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது சந்தை. நடந்து வரும்போது கொஞ்சம் டயர்டாகிடும் இல்லைங்களா? அதனால் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு நான் இருக்கேன். வசி பாருங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டோமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கா. பிரியா வந்து அந்த இடத்துல வந்து கூட்டி விட்டுட்டு இருக்கா. அதாவது இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் சின்ன வேலை, கூட்டுற வேலை, இந்த மாதிரி தண்ணி செடிக்கு ஊற்றுறது, துணி மடித்து வைக்கிறது, எந்த ஒரு சின்ன வேலையாக சரி அவங்க கப்புலாம் வந்து அவங்களே கழுவி வச்சுக்க சொல்லுவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி சின்ன வேலையெல்லாம் செய்யறதுக்கு பழக்குங்க. அது வந்து அவங்க லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நம்ம இப்போ இருந்து பழக்கணும் அப்படின்னா எந்த வேலையை எப்படி செய்யணுன்ற ஒரு பக்குவமும் அவங்கக்கிட்ட வந்துடும். அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பேன். எல்லா டைம்லேயும் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதாவது எக்ஸாம் இருக்கும்போது, ரெண்டாவது நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும்போதெல்லாம் கொடுக்க மாட்டோம். மற்றபடி ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு கொடுத்தனா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா கிளிப்பையுமே வந்து எடுத்து போட்டுட்டா வசி. போட்டுட்டு துணியெல்லாம் வந்து அப்படியே 2ஆ 3ஆ மடித்து போட்டுட்டு இருக்கா. இதை அப்படியே கொண்டு போய் கீழே போட்டுருவோம். கட்டில் மேலே போட்டுட்டு நாங்கள் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிட்ருவோம். ஏன்னா நாங்கள் சமையல் செஞ்சு வச்சுட்டோம் இல்லைங்களா? அதனால் சாப்பிட்டு பொறுமையாக துணியெல்லாம் மடித்து பீரோவில் அடுக்கி வைக்கிறதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு தான் செய்யலான்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கீழே வந்துட்டு வசி வந்து ரெடி ஆகிட்டோட்டி அப்புறம் எங்கள் அப்பாட்ட போயிட்டு நான் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி பாப்பான்னு சொன்னேன்.
போய் காசு வாங்கிட்டு வந்தோடனே நம்ம சந்தைக்கு போகலாம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சேலத்தில் இருக்கிற மணியனூருக்குள்ளே இருக்கிற சந்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லாம்பட்டியில் வந்து ஒரு வியாழக்கிழமை சந்தை போடுவாங்க. இங்கே வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல செவ்வாய்க்கிழமை சந்தை, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா புதன்கிழமை சந்தைன்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சந்தை போடுவாங்க. உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி சந்தை போடுறாங்க, என்ன கிழமை போடுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சந்தைக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி கடை மாதிரி கீழே போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இந்த ஃபேன்சி கடை ஒன்று தான் இந்த சந்தையில் நான் பார்த்தேன். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோலேயே காட்டிடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது வந்து என்ட்ரன்ஸ் தான், நம்ம சந்தைக்கு போகிற வழி. இப்பயே கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நேராக ஒரு 7 மணி வாக்கில் பார்த்திங்கன்னா இன்னுமே கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு கட்டி தான் காய் விற்பாங்க. ஒரு கூறு பார்த்திங்கன்னா 10 ரூபான்னு விற்கிறாங்க. கொஞ்சம் காய் அதிகமாக வச்சு போட்ட கூறு கட்டினாங்கன்னா அதை வந்து 20 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு 1/2 கிலோ வேணும் 1 கிலோ வேணும்னாலும் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து காட்டுக்காரங்களாம் அப்படியே வந்து கொண்டுட்டு வந்து அப்படியே போட்டு விற்பாங்க. நம்ம காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பக்கத்துலேயே வரும்போது பேக்கரி ஒன்று இருந்தது. அதனால் பாப்பாங்க வந்து கேக் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா இது வாங்கிட்டேன். சரி இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். பாப்பாங்களுக்கு கேக்கு வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த கேரி பேக்கில் இருக்குது. அடுத்து சோளக்கருது. எனக்கு எப்பயுமே வந்துட்டு சந்தைக்கு போனால் சோளக்கருது வந்து வேக வச்சு வச்சுருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஒரு சோளக்கருது 10 ரூபான்னு சொன்னாங்க. 3 சோளக்கருது வாங்கிட்டேன். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. வாழைத்தண்டு 2 வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். காயெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் வசிதா அப்பாவே வந்து காலையில் வெங்காய மூட்டையெல்லாம் எடுக்க போவார். அப்போயே வந்துட்டு அங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து வாங்கிட்டு வந்துடுவார் எப்பயுமே. சரி வசிதாக்காக நாங்கள் இன்றைக்கி சந்தைக்கு போனோம், சும்மா போயிட்டு வர முடியுமா, அதனால் வந்து நான் வந்து ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து சுண்டல் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். வாழைத்தண்டு வந்து ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் போட்டு ஒரு நாள் சட்னி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இஞ்சும் 10 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபேன்சி கடையில் வந்து இந்த டிக்டாக் கிளிப்பும் அந்த சேஃப்டி பின்னும் வாங்கிட்டு வந்தேன். இது 2 மட்டும் அந்த ஃபேன்சி கடையில் வாங்கினேன். மீதியெல்லாம் வீட்டில் இருக்குது. நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா போய் கிருத்திகாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கிருத்திகா வந்து 10th அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லா பக்கமும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. காலையில் மதியானம் பெய்யுதோ இல்லையோ, ஈவினிங் ஆனால் கரெக்டாக அந்த ஸ்கூல் விடுற டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயும் மழை பெஞ்சதுனால அவர் வந்து ரெயின் கோட் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு அவங்க ஹோம்ஒர்க்கை அவங்க செஞ்சுருவாங்க. இப்படி தான் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து எங்களுக்கு போணுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.